ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அந்த நல்ல செய்தியை தோழியின் மூலம் கேள்விப்பட்டால் பர்வதம். காஞ்சி மகா சுவாமிகள் சென்னை மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருக்கிறார். கன்னி பெண்களுக்கு நல்ல மனவாழ்வு அமைவதற்காக பவானியம்மன் படத்தை பக்தர்களுக்கு கொடுக்க போகிறார். மகா சுவாமிகளை தரிசிக்க விரும்பிய பர்வதம் சகோதரனுடன் புறப்பட்டாள். அண்ணனின் வேகமான நடைக்கு அவளால் ஈடு கொடுக்க முடியவில்லை. வேகமாக நடந்த அவன் வரிசையில் போய் நின்றான். தாமதமாக வந்த பர்வதம் வரிசையின் பின்னாலேயே நிற்க நேர்ந்தது. அருகில் வந்ததும், யாருக்காக வந்திருக்கிறாய்? உன்னுடன் சகோதரி வந்திருக்கிறாளா என கேட்டார் மகா சுவாமிகள். ஆமாம் சுவாமி, என் சகோதரி பின்னால் நிற்கிறாள். அவள் வரும் வரை இங்கு காத்திருக்கலாமா என கேட்டான். சுவாமிகள் சிரித்தபடி, உன் சகோதரி பெயர் என்ன என்றார். பர்வதம் என்றான். இங்கே பர்வதம் யார் இருக்கிறார்கள்? பர்வதம் பர்வதம் என சுவாமிகள் உரத்த குரலில் இருமுறை அழைத்தார். பர்வதம் மெய் சிலிர்த்து போனாள். வரிசையை விட்டு விலகி, நான் தான் சுவாமி பர்வதம் என ஓடி வந்தாள். உனக்காக முன்கூட்டி வந்து காத்திருக்கிறான் உன் அண்ணன். இந்தா பவானியம்மன் படம், வீட்டில் வைத்து பூஜை செய், சேமமாயிரு என்று அம்மன் படத்தை கொடுத்து ஆசியளித்தார். அண்ணனும் தங்கையும் மகா சுவாமிகளை வணங்கி விடை பெற்றனர். பர்வதத்திற்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைந்தது. வாழ்நாள் இனிதாக கழிந்தது. இப்போது 80 வயதாகிவிட்டது. நிம்மதிக்கு குறைவில்லை. பர்வதம் பர்வதம் என மகா சுவாமிகள் உரத்து கூப்பிட்ட தருணத்தை இன்னும் அவள் மறக்கவில்லை. முதுமை அடைந்தாலும் சுவாமிகளின் அருள் நம்முடன் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் வாழ்கிறாள். சுவாமிகளை குறித்த பாடல்களை எழுதியபடி பொழுதை கழிக்கிறாள். சுவாமிகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு நாள் சந்திப்பு வாழ்வு முழுமைக்கும் நிம்மதி அளித்தது என்றால் மிக இல்லை. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.